வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே இன் மை லைஃப். ஸோ ரொம்ப லாங் டைம் ரொம்ப கேப் ஆகிடுச்சு. பிஃபோர் மேரேஜ் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய ஒர்க்கு அந்த மாதிரி பிஸி டைமில் போனதுனால என்னால் எந்த வித விலாகையுமே அப்லோட் பண்ணவே முடியல. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறமா ரெகுலர் விலாக்லாம் உங்களை தேடி வரும். ஸோ கண்டிப்பாக ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை பெரிஸ் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் ரொம்ப நாள் நான் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணலை. ஏன்னு தெரில, பட் அந்த கேப் போட்டோம். பட் இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். இதே தான் நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன். பட் என்னால் ஏன் அதை பண்ண முடியல அப்படின்றது தெரியல. பட் ஷுர் இந்த டைமில் நான் கண்டிப்பாக நிறைய vlog அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போயிடலாமா? காலையில் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் நான் அந்த பெட்டை க்ளீன் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஏன்னா எனக்கு இது க்ளீனாக இருந்தாலே போதும். மற்றபடி எனக்கு வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வீடு சுத்தம் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்குது. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ அந்தந்த வேலையை அப்பப்போ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம்லாம் கிடைக்கும். இல்லை நம்ம சோம்பேறித்தனமாக படுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா வேலையெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். நான் எங்கள் வீட்டிலலாம் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க. பட் இங்கே நம்ம தான் பண்ணியாகும். ஸோ நமக்கு வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் பண்ணலை அப்படின்னா அப்படியே தான் இருக்கும் ஈவினிங் வரைக்கும். ஸோ பெட்டர் நம்ம எழுந்த உடனே இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வேலை ஈஸியாக முடிச்சிடும். ஒன்ஸ் நம்ம ஹேரில் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அன்றைக்கும் ஹேர் வாஷ் பண்ணலாம், இல்லை மறுநாள் கூட நான் ஹேர் வாஷ் பண்ணலாம். பட் நான் எப்பவுமே மறுநாள் தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அன்றைக்கி ஒன் டே பார்த்தீங்கன்னா ஹேரில் அந்த ஆயில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பிரேக் விட்டுருவேன். ஸோ நீங்களாம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான், என்னோடய ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் எல்லாமே டன். ஸோ இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டே நான் சாப்பாடு இருந்தது. ஸோ அதை இந்த மாதிரி ஒரு பவுலில் கேர்ட்லாம் போட்டு உப்பு போட்டு நைட்டே வச்சிருவேன். ஸோ காலையில் சாப்பிடும்பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நிறைய பேர் ஆனியன், இந்த மோர் மிளகா, ஊறுகாய் அதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. பட் எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நான் வெறுமாவே இதை நான் சாப்பிடுவேன். ஸோ உங்களை எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இந்த பழைய சாப்பாடு சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க் போயிட்டு வந்தாச்சு. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியாக போன மாதிரி ஒரு ஃபீலு.
4 நாளா வந்துட்டு வெயிலே இல்ல. பட் இன்னைக்கு வந்து ஒரு மாரி லைட்டா வந்து வெயில் இருந்துச்சு. ஒரு மாரி ஸ்வெட்டிங்கா இருந்தது. ஹீட் வந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் முடிச்சுட்டு அம்மா கிட்ட போயிட்டு, கொஞ்சம் வந்துட்டு எனக்கு தேவைப்படுற பொருள்லாம் வந்துட்டு எடுத்துட்டு வந்திருந்தேன். டைரக்ட்டா வந்து அம்மா கிட்ட தான் வந்து போனேன் வொர்க் முடிச்சுட்டு. அங்க வந்து அம்மா வந்து எப்பவுமே மாவெல்லாம் வந்து எனக்கு குடுத்துருவாங்க. ஸோ மாவெல்லாம் எடுத்துட்டு வந்து ஃப்ரிட்ஜில வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இன்னைக்கு வந்து வீட்ல சிக்கன் குழம்பு. ஸோ அதுவுமே வந்து அம்மா குடுத்துருக்காங்க. அவ்வளோதான் சாப்பிட்டு வந்துட்டு தூங்க போறோம். எத்தனை தோசை குடுத்துருக்காங்க? 3 தோசை நினைக்கிறேன். கிட்ட இதே வெட்டிக்கலே வருவா? இப்போ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.